ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் காயத்தினால் அவங்க நாடு திரும்ப போகிறாங்க. தற்போது சுப்மன் கில் அவர்கள் கேப்டன் பொறுப்பை ஏற்க மறுத்ததுனால பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணிக்கு கேப்டனாக சீனியர் வீரர் ஒருவர் நியமிக்கப்பட இருக்காங்க. இதுதான் தற்போது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாது நியூசிலாந்து அணிக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் விளையாட மாட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் ஃபீல்டிங் செய்யும் போதே காயத்தினால் அவதி விட்டுறாங்க. அவங்களுடைய காயத்தின் தன்மை அந்த போட்டிக்கு பிறகு அதிகமாகி விட்டதன் காரணத்தினால தற்போது அவங்க அவசரமாக நாடு திரும்ப போவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தான் கேப்டன் பொறுப்பில் இருக்கும்போதே அடுத்த கேப்டன் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க சுப்மன் கில் அவர்களை உருவாக்கி விட்டாங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் வைஸ் கேப்டன் பதவி வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் திடீரென இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணிக்கு வைஸ் கேப்டனாக சுப்மன் கில் அவர்கள் நியமிக்கப்பட்டது அனைவருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மீது வைத்த நம்பிக்கையை சுப்மன் கில் சூப்பராக காப்பாற்றி கொண்டிருக்காங்க. ஒரு செம்மையான ஃபார்மில் இருக்கக்கூடிய அவங்க ஒவ்வொரு போட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா அரை சதத்தை கடந்து எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சோப்பனமாக விளங்கி கொண்டிருக்காங்க. இளம் வயதிலேயே இந்திய அணிக்கு தற்போது துணை கேப்டனாக இருக்கக்கூடிய சுப்மன் கில் அவர்கள் தான் இந்திய அணிக்கு அடுத்த கேப்டன் அப்படின்னு அனைவருமே தற்போது எண்ணிக்கொண்டிருந்தாங்க. இந்த நிலைமையில் தற்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தின் தன்மை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால அவங்க விரைவிலேயே நாடு திரும்ப இருக்காங்களாம். அதனால் துணை கேப்டனாக இருக்கக்கூடிய சுப்மன் கில் தான் அடுத்து மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளில் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியை வழிநடத்த போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. ஆனால் சுப்மன் கில் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு போதிய அனுபவம் கிடையாது. தற்போது இந்த துணை கேப்டன் பதவி கொடுத்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மேலும் தற்போது ஐசிசி போன்ற ஒரு மிகப்பெரிய தொடர்களில் இந்திய அணியை வழிநடத்துவதற்கான அனுபவம் என்கிட்ட இல்லை. இன்னும் சில ஆண்டுகள் துணை கேப்டனாக இருந்துக்கிட்டு சில முக்கியமான தொடர்களில் அனுபவத்தை நான் கேதர் பண்ணிட்டு அதற்கு பிறகு நான் கேப்டன் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் சீனியர் வீரராக இருக்கக்கூடிய விராட் கோலி அவர்கள் தான் இது போன்ற ஒரு முக்கியமான தொடரில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தால் அது நமக்கு பலத்தை ஏற்படுத்தும். அதுதான் சரியான ஒரு சூழ்நிலையில் இந்திய அணியை முன்னேற்றி கொண்டு போகும் அப்படின்னு தற்போது சுப்மன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியை விராட் கோலி அவர்கள்கிட்ட கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு கேப்டன் பதவி போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் தற்போது மீண்டும் விராட் கோலி அவர்களையே கேப்டன்ஷிப்பை கையில் எடுக்க சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. ஆனால் விராட் கோலி அவர்கள் தற்போது இதற்கு இன்ன வரைக்கும் ஓகே சொல்லவில்லை அப்படின்னாலுமே கூட விரைவிலேயே அவங்க இதற்கு சம்மதம் சொல்லிடுவாங்க அப்படின்னு தற்போது நம்பிக்கையோடு இருக்காங்க சுப்மன் கில். ஐசிசி தொடர்களில் விராட் கோலி அவர்கள் கேப்டனாக இருந்தபோது இந்திய அணி பெரிய அளவில் கோப்பையை கைப்பற்றவில்லை அப்படின்னாலுமே கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே ஒரு டாப் லெவலில் தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தற்போது அரையிறுதிக்கு எட்டியிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விராட் கோலி அவர்கள் கேப்டனாக இருந்து மீதம் இருக்க போட்டிகளில் இந்திய அணியை வழிநடத்துவாங்களா அப்படிங்கிறது தற்போது இந்திய ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாகவும் காத்துக்கொண்டு இருக்கு. அப்படி இந்திய அணிக்கு கேப்டன் பொறுப்பை தற்போது மீண்டும் விராட் கோலி அவர்கள் கையில் எடுத்தாங்க அப்படின்னா அது இந்திய ரசிகர்களை பெரிய அளவில் உற்சாகத்தில் ஆழ்த்தும். இதுவரைக்கும் கேப்டனாக இருந்து ஐசிசி தொடர்களில் கோப்பையை வெல்லாத விராட் கோலி அவர்கள் முதல் முறையாக இந்த முறை ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை கேப்டனாக இருந்து கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறது தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்பும் அமைந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.